ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் கும்பராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் மாதத்தில் 6வது மாதமான புரட்டாசி மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு. தமிழ் மாதத்தில் தெய்வீகமான மாதங்கள் நிறைய வரும். அதில் ஒன் ஆஃப் த ஒரு மாதம் தான் புரட்டாசி மாதம் என்று சொல்லலாம். நம்மள நிறைய பேருக்கு புரட்டாசி மாதம் பற்றி தெரியாததுனால புரட்டாசி மாதம் ஒரு சாதாரண மாதம்னு நம்ம நினைக்கிறோம். உண்மையாலுமே புரட்டாசி மாதம் ஒரு சாதாரண மாதம் கிடையாது. தெய்வ கடாட்சங்கள் நிறைந்திருக்கக்கூடிய சர்வ சக்தி வாய்ந்த ஒரு மாதம்னா அது இந்த புரட்டாசி மாதத்தை சொல்லலாம். தெய்வீக சார்ந்த விஷயங்கள் மட்டும் இல்லாமல் முன்னோர்கள் சார்ந்த விஷயமும் செய்யறதுக்கு உகந்த மாதமாக புரட்டாசி மாதம் என்று குறிப்பிடப்படுது. காரணம் என்னன்னா, புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலயபட்சம் தான். நம்மள நிறைய பேருக்கு புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலயபட்சத்தை பற்றி தெரியாததுனால நாம் நிறைய பேர் தவறுதலாக சில விஷயங்களை செய்துடுறோம். இனி அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவில் புரட்டாசியுடைய மகாலயபட்சத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலயபட்சத்துடைய முழு சிறப்பை இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மகாலயபட்சம் எந்த அளவுக்கு புனிதமானது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த மகாலயபட்ச டைமில் நீங்கள் என்ன பண்ணும் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன். ஸோ மகாலயபட்ச டைமில் என்ன பண்ணும், ஏது பண்ணும் அப்படிங்கிற எல்லா தாள்களையுமே தெளிவாக இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. சரி வாங்க, கும்ப ராசிக்காரங்க உங்களுக்கான இதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மகாலயபட்சம் எப்போ ஆரம்பமாக போகுது, எப்போ முடிய போகுது, மகாலயபட்சத்தில் யாரை முன்னோரை வழிபாடு முக்கியமாக செய்யணும் அப்படிங்கிறதையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. மகாலயபட்சம் அப்படிங்கிறது முன்னோர்களுடைய அருளை பெற முக்கியமான காலம் என்று குறிப்பிடப்படுது. மேலும் 2024 ஆண்டில் மகாலயபட்சமானது செப்டம்பர் 18ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 2 வரையும் நடைபெற இருக்கு. இந்த காலம் முழுவதுமே முன்னோர்களை அருளை பெறுவதற்கு சிறப்பான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசையை விட புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தான் பயங்கரமான அமாவாசையாகவும், புரட்டாசியில் வரக்கூடிய இந்த 15 நாட்கள் தான் மகாலயபட்சத்துக்கு அமாவாசைக்கு உகந்தது என்று குறிப்பிடப்படுது. மேலும் மகாலயபட்சம் இந்த காலத்தில் பித்ருக்கள் இருக்கக்கூடிய நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூமிக்கு நமக்கு ஆசீர்வதிப்பதாக நம்பப்படுகிறது. பொதுவாக ஒவ்வொரு மனிதனும் தெய்வ கடன், குருக்கள் முனிவர்களுடைய கடன் மற்றும் முன்னோர்களுடைய கடன் என்று 3 முக்கிய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். அதில் முன்னோர்களுடைய கடனை அடைப்பதற்கான சிறந்த காலம் மகாலயபட்சம் என்று குறிப்பிடப்படுது. இந்த 14 நாட்கள்லையுமே முன்னோர்களுக்கு தர்ப்பணம், திதி, அன்னதானம் செய்வது மிகவும் முக்கியமானது, மிகவும் சிறப்பானது என்று கருதப்படுது. அந்த வகையில் இந்த 2024 மகாலயபட்சம் ஆரம்பமாயிருச்சு. செப்டம்பர் 18ஆம் தேதி அன்றைக்கே ஆரம்பமாயிருச்சு. அன்றிலிருந்து அக்டோபர் 2ஆம் தேதி மகாலய அமாவாசையோடு நிறைவடைகிறது மகாலயபட்ச நாட்கள். இந்த நாட்களில் நாம் எந்த ஒரு புனிதமான காரியங்களை விட இந்த முன்னோர்கள் காரியங்கள் தான் அதிகம் செய்யணும் என்று அறிவுறுத்தப்படுது. இந்த நாட்களில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்கிறது அவர்களுடைய சாபம் நமக்கு நீங்கி உங்கள் வாழ்வில் வரக்கூடிய தடைகள் மற்றும் துன்பங்கள் அகல செய்யும். அதனால் அவங்கள நம்ம கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே போல் இந்த மகாலயபட்ச நாட்களில் திதி தர்ப்பணம் அன்னதானம் போன்றவை செய்வது உங்களுடைய 21 தலைமுறைக்கும் சென்று சேரு என சாஸ்திரத்தில் கூறப்படுது. மேலும் இந்த தர்ப்பணங்களை முறையாக செய்வதன் மூலம் உங்கள் முன்னோர்கள் மகிழ்ந்து உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் ஆசியை வாரி 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 வழங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் பித்ருதோஷம் அல்லது முன்னோர்களுடைய சாபம் உங்கள் வாழ்வில் பல பிரச்சனைகளை உருவாக்கக்கூடும். இதனை சரி செய்ய மகாலயபட்சத்தில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது ரொம்ப நல்லது. பசு, நாய், காகங்களுக்கு உணவு வழங்குறது ரொம்ப ரொம்ப அவசியம் என்று இந்த நாட்களில் கருதப்படுது. மெயினாக இந்த நாட்களில் நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சுபகாரியங்களை தவிர்க்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. மகாலயபட்ச டைமில் சுபகாரியங்கள் தவிர்க்க வேண்டும் என சாஸ்திரங்களிலே கூறப்படுது.
இந்த நாட்கள் முழுவதும் உங்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்வது மட்டும்தான் நீங்கள் பண்ணணும். வேறு எதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பண்ணக்கூடாது. வேறு எது பண்ணாலும் அதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால் வேறு எதுவும் பண்ணக்கூடாது. இந்த மகாலயபட்ச டைமுடைய சிறப்புகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான். இப்போ இந்த மகாலயபட்ச நாட்களை பார்த்துட்டோம், சிறப்பையும் பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததாக கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மகாலயபட்சத்தில் என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ கும்பராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த மகாலயபட்ச டைமில் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நோட் பண்ணி இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. வாங்க உங்கள் ராசிக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம். கும்பராசி வீட்டை 3-4 பாதம், சதயம், புரட்டாதி 1-2-3 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும். ஸோ அதனால் கும்பராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு மகாலயபட்சம் என்ன மாதிரியான பலனை கொடுக்குங்கிறத தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. கடின உழைப்பினால் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மகாலயபட்சத்தில் நீங்கள் பார்ப்பதற்கு எளிமையாக இருக்கிற மாதிரி அமையும். இந்த மகாலயபட்ச டைமில் ராசிநாதன் சனியை தவிர மற்ற கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு நடுத்தர பலன்களை தர காத்திருக்கு. அதே சமயம் ராசிநாதன் சனி மிக அனுகூலமாக இருக்கிறாரு. இதனால் இந்த மகாலயபட்ச டைமில் எதிலும் ஆதாயமானது உங்களுக்கு கிடைக்கும். பேச்சு திறமை அதிகரிக்க செய்யும். எதிர்பாலினத்தவரிடம் பழகும்போது கவனம் தேவை. நண்பர்கள் மூலம் வீண் அலைச்சல்கள் குறையும். நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியது இருக்கும். வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். உடலில் சூடு ஏற்படும் போது அது ஆகாரங்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தவிர்க்கணும். அதாவது உடலில் சூடு ஏற்படக்கூடிய ஆகாரங்களை இந்த மகாலயபட்ச டைமில் தவிர்க்கிறது நன்மை தரும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் தொழில் வியாபார ரீதியாக ஈடுபட்டிருக்கிற உங்களுக்கு பார்ட்னர்கள் மூலம் நிறைய விஷயங்கள் இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லாத்தையும் அனுசரித்து செல்வது நல்லது. வியாபார தொடர்பாக செய்து முடிக்க நினைக்கக்கூடிய காரியங்கள் தள்ளி போகலாம். அதனால் தொழிலில் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் வேலை பளு இருக்கும். பணி நிமித்தமாக நேரத்திற்கு அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய இந்த மகாலயபட்ச டைம் திறமையை வெளிக்காட்டுங்க. பிளான் பண்ணிக்கோங்க. இதை இன்னைக்கு பண்ணணும், இதை இப்படி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் செயல்படும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக முடியும். அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது இந்த மகாலயபட்சம் அமைதியாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் மன மகிழக்கூடிய காரியங்கள் நடக்கும். உறவினர்களுடைய வருகையானது இருக்கும். வீடு மனை வாகன விஷயங்களில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். ஸோ பெண்களுக்கு கூட பேச்சு திறமையினால் காரியங்கள் சாதகமாக செய்து முடிக்க முடியும். அலைச்சல்கள் ஓரளவு குறையும். ஸோ குடும்ப ரீதியாக இந்த மாதிரி மகாலயபட்ச டைம் உங்களுக்கு இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு என்றோ செய்த ஒரு வேலைக்கு இப்போது பாராட்டு கிடைக்கலாம். மனவிட்டு பேசி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் குடும்ப முன்னேற்றம் அடைய உங்களுக்கு உதவும். அடுத்தவர் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றியானது உங்களுக்கு பெற முடியும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட தடைப்பட்டு வந்த காரியங்கள் இந்த மகாலயபட்சத்தில் தடை நீங்கும். ராசியதிபதியுடைய சனியுடைய சஞ்சாரத்தின் மூலம் சாமர்த்தியமான பேச்சால் ஆதாயமானது உண்டாகும். பணவரவு அதிகரிக்கும். உங்கள் செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவங்க தாமாகவே விலகி செல்வாங்க. மாணவர்களுக்கு கூட தேவையற்ற எண்ணங்களை விட்டுவிட்டு மனதை ஒருமுகப்படுத்தி பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும். அதனால் அந்த மாதிரி இந்த மகாலயபட்ச டைமில் செயல்படணும். ஸோ கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மகாலயபட்ச டைமில் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலனடைங்க. இந்த வீடியோவை பார்த்து முடிச்ச உடனே அதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி கும்பராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். பண்ணிடுங்க. நன்றி.